எப்பவும் போல் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். நிலைவாசல்லையும் விளக்கெல்லாமே ஏற்றி வச்சுட்டேன். மல்லியே பார்த்திங்கன்னா தோற்று போயிடுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரிஜினல் மல்லி வாங்குகிற அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு முழமே 100 ரூபா 90 ரூபா, சீசனுக்குன்னு சொல்லவே வேண்டாம். ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சரி என்ன பண்ணலாம், வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எல்லாமே கொஞ்சம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்பவும் அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே கண்குள்ளே காட்சியாக இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ ரசித்தேன். அந்த மல்லி பூஜை ரூமுக்கு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த தோரண் மாதிரி வாங்கியிருந்தேன். அதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கடுத்ததான் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாப்பாடு, அவிச்ச முட்டை, காரக்குழம்பு, அதுக்கடுத்து தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணேன். நான் ஆசையாக வாங்கின பூவை பூஜை அறையில் மாட்டி விடுறேன்னு சொன்னவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், சைஸ் செட் ஆகலன்னு சொல்லி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டார். பூ எல்லாமே கீழே கொட்டி போச்சு. அப்போ ஒரு கோபம் வரும் பாருங்கள் ஹஸ்பண்ட் மேலே. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.